ஹாய் மக்களே! சலங்கை ஒலி சீரியல் ஏப்ரல் 16, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பூமி வந்து அபூர்வாட்டேருந்து அந்த வீடியோ கேமராவை வாங்கிக்கிட்டு அபூர்வா தள்ளி விட்டுட்டு ஓடுறா. இவ பின்னாடியே வந்து காரில் துரத்திட்டு போகிறா பூமியை. பூமி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து மருதாணி சித்தி சொல்கிறாங்க, பூமியை ஒன்றும் பண்ணாதம்மா, விட்டுருமா, ஏற்கனவே வந்து 4 கேஸ் போல் இருக்குமா. ஏற்கனவே சோபா சந்திரா கொன்ன கேஸ் ஒன்று, எஸ்ஐ கொன்னது 2வது, 3வது வந்து சாரதா கொலை பண்ண சொன்னது, இப்போ 4வது பூமியா ஏறிக்கிட்டே போச்சுன்னா நம்ம அவ்வளோதாம்மா, நம்ம மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை சும்மா விட மாட்டார், கொலை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நீ சும்மா இருந்துச்சு, வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு. அந்த பூமியை கொலை பண்ணாதான் நான் வாழ முடியும் போல இருக்கு. இன்னைக்கு அந்த பூமியை கொலை பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காரை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறா. பூமி முன்னாடி ஓடிட்டே இருக்காங்க, அவள்கிட்ட நிற்காமல் ஓடுறாங்க. அவள் எவ்வளோ துரத்தியும் இங்கே வந்து செர்ரி நடுவிலே வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அப்போ பூமி அங்கேருந்து ஓடி வந்து, இது மாதிரி செர்ரி எனக்கு அபூர்வா வந்து கொலை பண்ண காரை துரத்திட்டு வரா, நீ உடனே வண்டி எடு அப்படின்னு சொல்லவும் உடனே வண்டி எடுக்கிறாரு செர்ரி. 2 பேரும் போகிறாங்க. அப்பயும் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கவும் பாதி ரொம்ப தூரமே போகிறாங்க. ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இவங்களும் பைக்கில். இவங்க பின்னாடி விடாமல் துரத்திட்டு தான் வந்துட்டுருக்கா அபூர்வா. ஸோ ஒரு இடத்துல போய் பார்த்தா 2 பேரையும் காணும், மிஸ் பண்ணிடுறா அபூர்வா. மருதாணி சித்தி சொல்கிறாங்க, என்னம்மா இவங்களை காணுமே, எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், எப்படியும் வீட்டுக்கு தான் போவாங்க மாமாட்ட காமிக்கிறதுக்காக, எப்படியும் அவங்கள வந்து நான் அங்கே போக விட மாட்டேன், நான் நட்சத்திராவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நட்சத்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. இந்த மாதிரி பூமி வருவா ஒரு வீடியோ கேமராவை எடுத்துக்கிட்டு, அவளை உள்ளே விடாத அப்படின்னு சொல்கிறா. ஏன்னு கேட்குறா. நான் வந்து சொல்கிறேன், எதாக இருந்தாலும் அவளை உள்ளே விடாத, அப்பா பார்க்க விடாத அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறா. இங்கே வந்து அம்மா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மாப்பிள்ளை நம்மளை சும்மாவே விட மாட்டாருமான்னு சொல்லி மருதாணி சித்தி அபூர்வாவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. பூமியும் போயிடுறா. செர்ரி வந்து பைக்கை விட்டு இறங்கும் போது, என்ன கேமரா, என்ன வீடியோ கேமரா இது அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து அப்பாட்ட காமிச்சிட்டு சொல்கிறேன் செர்ரி, நீனும் பார்க்க தானே போகிறா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நட்சத்திரா வந்து வெளியில் உள்ளே வர விடாமல் வெளியே தள்ளுறா. உள்ளே வராத, எதுக்கு நீ வர, நீ ஏற்கனவே நீ செத்து போயிட்டேன்னு அப்பா வந்து தலைமுழுகிட்டாரு, எதுக்கு நீ இப்போ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளில தள்ளி விடுறா. இவளும் நான் அப்பா பார்த்துட்டு நான் போகிறேன், நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி உள்ளே வரா. தள்ளி விடுறா. இவ வந்து நீ எப்பயோ செத்து போயிட்ட, நீ எதுக்கு இப்போ உள்ளே வர அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான பேசிகிட்டு இருக்கா அவளை. உடனே பலார்னு அரைஞ்சிடுறா. பலார்னு அரையவும் நட்சத்திரம் கீழே விழுந்துடுறவும் அப்பான்னு கத்துறா. கேட்டுட்டு அங்கேருந்து வராரு. வந்து நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த, நீ வெளில போய், என் பொண்ணு வந்து நட்சத்திரா தான், அவளையே நீ கை நீட்டு அடிக்கிறியா, வெளியில் போறியா இல்லையான்னு திட்டுறாரு. அப்பா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆதாரத்தை தான் காட்ட வந்தேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றியும் புரிஞ்சுப்பீங்க. எங்கள் அம்மா சோபா சந்திராவை கொன்னது வந்து யாருன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை கொடுக்குறா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறா. இதில் தான் இருக்கா அந்த ஆதாரம்னு சொல்லி அவரும் பார்க்குறாரு. பார்த்தா அது ஓப்பனே ஆகலை, அந்த கேமரா எதுவுமே வீடியோ ஒர்க் ஆகலை, ஒன்றும் ஓப்பன் ஆக மாட்டேன்து, அந்த வீடியோவும் வரலை. இவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க நீனு, ஏதோ ஒரு இதை கொண்டு வந்து இதில் தான் வந்து ஏதோ கொலை பண்ணதுக்கான வீடியோ இருக்குதுன்னு சொன்னால் இதில் ஒன்றுமே வர மாட்டேன், தூக்கி போட்டுறா. அப்பா அதில் தான் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி ஓடி போய் எடுக்கிறா. அப்போ தான் வந்து அபூர்வா உள்ளே வரா. உள்ளே வந்து எப்போ நான் என்ன தான் இவளை பொண்ணு நினச்சாலும் அவள் என்னை சித்தியாக தான் பார்க்குறா, நாங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறோம், வா நட்சத்திராவா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நடிக்கிறாங்க. உடனே நீ எதுக்கு போகிற, நீ இந்த வீட்டோட தேவதை, நீனு எனக்கான தேவதை நீ தான், இந்த குடும்பத்துக்கான ஆதாரமே நீ தான், நீ எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லவும் நீ போகக்கூடாது, இவ தான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லி அவளை வெளில போக சொல்கிறாரு. நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா சோபா சந்திரா ஃபோட்டோக்கு பக்கத்தில் என் ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் நல்லா இருக்கணும் என்றைக்குமே, நீங்கள் உங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுப்பா, நானே வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில போகிறா. அங்கே வந்து ரத்னமும் அந்த ஷூட் பண்ணால சாரதாவை ஒரு ரவுடி, அவங்க 2 பேரும் வந்து தண்ணி அடிச்சுட்டு இது விளாண்டுட்ருக்காங்க. விளாண்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ளே சண்டை வருது. ஒரு பொம்பளையை கூட ஷூட் பண்ண அவனுக்கு தெரியல, நான் எல்லாம் அசால்ட்டாக போட்டு தள்ளினேன் அப்படின்னு சொல்லி அவளை பெருமையை சொல்லிட்டு இருக்கோம். அவனுக்கு கோவம் வந்துடுது. அந்த பாட்டிலை உடச்சிட்டு அவளை குத்துறதுக்காக வரான். இவ வெளியில் ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ தான் பூமி வந்து அங்கே அழுதுகிட்டே, அங்கே அவங்க அப்பா சொன்னதுக்காகலாம் யோசித்து அழுது வெளியில் நடந்து வந்து அந்த ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறா. வந்து அந்த கேமராவை வந்து அந்த ரிப்பேர் பண்ணுற கடையில் கொடுக்குறா. அப்போதைக்கு நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இந்த கேமரா எனக்கு ரொம்ப வேணும், முக்கியம்,
நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லவும் அவர் வந்து இது வந்து ஸ்பேர் பார்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா, என்ன இதில் ப்ராப்ளம் தெரியல, பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, அட்வான்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வரா. நான் ஃபோன் நம்பர் வந்து ரெடியானே ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. சரிம்மான்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ தான் வெளில வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக ககன் வீட்டுக்கு போகிறதுக்காக ஆட்டோ ஏறத்துக்காக போகிறா. அப்போ தான் வந்து அப்போது ரத்னம் ஓடி வரான் அந்த ரவுடி ஒருத்தவனுக்கும் ரத்னமுக்கும் சண்டை வந்து அவன் வந்து இவளை குத்துறதுக்கு வரான்ல, அடிக்கிறதுக்கு. அதனால் இவ வந்து அம்மா காப்பாற்றுங்கன்னு பின்னாடி பூமியை பிடிச்சிக்கிட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்லவும், என்ன யாரும்மா நீ, என்னாச்சு உனக்குன்னு திரும்பி பார்க்குறேன் அந்த ரத்தனம். நீ வந்து எங்கள் அத்தையை கொல்ல வந்தவ தானே நீனு, உன்னை சும்மா விட மாட்டேன், வா இப்போவே வந்து எங்கள் அப்பாட்ட கூட்டி போய் அந்த அப்புறவை பற்றின உண்மையெல்லாம் நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலன்னு அலைஞ்சு அந்த ஆட்டோக்குள்ளே தள்ளுறா. யார் அபூர்வா, என்ன வீடியோ கேமரா, எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லவும் அந்த உள்ளே கூட்டிகிட்டு போய் ஆட்டோக்குள்ளே உட்கார வைக்கும். வெளியில் பூமியை தள்ளி விட்டு வெளியில் வெளில ஓடி வந்தவும் பின்னாடியே துரத்திட்டு போகிறா. இப்போ அங்கே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அந்த எஸ்பி சூர்யா இருக்கார்ல, அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பூமி மேடம் ஓடிட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்கவும், இவ ரத்னம், இவ வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தா, அவளை தான் நான் துரத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அவருக்கு வாங்க நான் என் காரை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவளை பின்தொடர்ந்து போய் அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிக்கவும், நீ ஒழுங்காக மரியாதையாக சரண்டர் ஆகிடு, நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்கிறாரு. உடனே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நடிக்கிறாவ. உனக்கு எதுவும் தெரியாதா, வா அவனை கூட்டிகிட்டு போய் முட்டி தட்டுறேன்னு சொல்லி அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அந்த வண்டியில், போலீஸ் வண்டியில் அந்த ரத்னத்தை சூர்யா. இதுக்கு முன்னாடியே சாரதாவை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே போகிறாரு அந்த எஸ்பி சூர்யா. போய் இங்கே பூமியை பார்க்கணுன்னு சொல்லவும், பூமி என் மருமக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த எஸ்பி சூர்யா சொல்கிறாரு, பூமியை பார்க்கணும், அவங்க அம்மா சோபா சந்திரா கேஸில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடச்சிருக்கு, அதனால் அவங்கள பார்த்து பேசணும்னு சொல்லவும், அவங்க வந்து இப்போ தான் வெளில போனாங்கன்னு சொல்லவும், இவர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு ககன். அவரை வந்து நீங்கள் சரச்சந்திராவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, அவங்க வீட்டில் உள்ளவங்க ஏதாச்சும் ஒன்று முன்பகை இருக்கா அப்படின்னு கேட்கவும், அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லவும், இப்போ பூமி வந்து யார் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் சம்மந்தமே இல்லை, பூமிக்கும் சரச்சந்திராவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி சொல்கிறீங்களே, பூமி வந்து சரச்சந்திரா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர். பூமி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ககன் சொல்கிறாரு. இவரும் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ரத்னம் ஃபோட்டோவை காமிச்சு இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், ககன் சொல்கிறாரு, இவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும், இவங்க வந்து ஒரு கிரிமினல், காசுக்காக கொலை கூட பண்ணுற பொம்பளை எப்படி வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிறான்னு சொல்கிறீங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த இடத்த விட்டு. இங்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க சாரதா வரவும், அப்படி இந்து சொல்கிறா, இருங்க பெரியம்மா திருஷ்டி சுற்றி போட்டு நீ வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லவும், இன்னும் அதுக்கு தேவையில்லை, நானே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திருஷ்டி பூசணிக்காவை எடுத்துகிட்டு வராங்க பூமிக்கு வரவும், என் மருமகளே சுற்றட்டுன்றாங்க அவங்களும் சாரதா. இவர் ககன் சொல்கிறாரு, திருஷ்டி பூசணிக்காய் வந்து எங்கள் அம்மாவுக்கு திருஷ்டி சுற்றுறதா, நான் தான் சுற்றுவேன் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லவும், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க சுற்றுங்கன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் பூமியும் ககனும் சேர்ந்தே சுற்றி அவங்கள உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு அத்தை எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையான்னு விசாரிச்சிட்ருக்காங்க. உடனே ககன் சொல்கிறாரு, மெடிசின்ஸ்லாம் கார்லேயே இருக்குது, நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாரு. அப்போ வந்து பூமி கேட்குறாங்க, எப்படிம்மா போனியே, கேமரா எங்கே என்னமாச்சு அப்படின்னு கேட்கவும், நான் வரத்துக்குள்ளே அபூர்வா இங்கே வந்துட்டா, அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் நான் பிடுங்கிட்டு போய் அபூர்வாட்டேருந்து பிடுங்கிட்டு போய் நான் அப்பாட்ட காமிக்கிறதுக்குள்ளே அந்த கேமரா ஒர்க் ஆகலை, அதை நான் ரிப்பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க பூமி. உடனே வேறு யாராச்சும் வந்தாங்களாம்மா என்னை பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதா. இவங்க வந்து யாரை கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் மாமா தானே கேட்குறீங்க அத்தை, அப்படின்னு அதை டேரெக்டாகவே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் உங்கள் பையன்தான் அவரை வந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டாரு, நீங்கள் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு மாமாவுக்கு, அவரும் போயிட்டாரு, உங்கள் பையன் வந்து இது மாதிரி பண்ணிட்டார் வந்தவரை போய் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவுமே ஃபோன் பண்ணுறாரு கேபி. ஃபோன் பண்ணி பூமிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா சாரதா டிஸ்சார்ஜ் ஆகிட்டாளா, எப்படி இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தோம், இதோ அக்கத்தை பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லவும், நான் வந்து பேசலை, ககன் எப்போ வேணாலும் வருவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.
சாரதா, அத்தை நீங்கள் பேசுங்க மாமாட்ட, நான் பார்த்துக்கிறேன் வரேன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளில நிற்கிறாங்க. அவர் அப்போ தான் கார்லேருந்து மெடிசின் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. இவங்க வந்து அவரை திசை திருப்பத்துக்காக உள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவர் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து மெடிசின் என்னென்னலாம் டாக்டர் கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன்னு கேட்கவும், நீ என்ன எம்பிபிஎஸ் நீனு அப்படின்னு சொல்லி ககன் கேட்குறாரு. உடனே ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருக்குது, நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸை மறந்துட்டீங்க அத்தைக்கு வாங்கிட்டு வரத்துக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் மேலே விழுந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒன்று மறந்துட்டீங்க என்னன்னு யோசிங்கன்னு சொல்லவும், அவரும் எல்லாமே கரெக்டாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன எதுவும் மிஸ் ஆகலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே என் அத்தை என்ன இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களே, இவரை எவ்வளோ நேரம் சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர்கிட்ட வம்பிழுத்துட்ருக்காங்க பூமி. இவரும் வந்து நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்குள்ளே அவங்களும் பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்து சாரதாக்கு சாப்பாடெலாம் ஊட்டிவிட்டு டேப்லெட்லாம் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா நீ போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போன கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறாங்க பூமி அவங்க ரூம்க்கு, சாரதா ரூம்க்கு. என்னம்மா படுக்க போகிறேன்னு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லவும், மாமா வந்து என்னை உள்ளே படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவனை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி ககனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ககனும் நீ அம்மா வேணாம்மா நான் கல்யாணமே பண்ணிக்கல, எப்படிம்மா வந்து உள்ளே ஒன்றா படுக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு பொண்ணு பொய் சொல்வாளாடா, நீ வந்து அவளை ஒரு ரூமில் தான் படுக்க வைக்கணும்னு சொல்லவும் பூமி போகிறாங்க ரூமுக்கு. இவர் வந்து பால் எடுத்துகிட்டு கையில் போகிறாங்க. பாயெல்லாம் ரெடி பண்ணி தரையில் போட்டு வச்சுருக்காரு பூமி படுக்கிறதுக்காக. மாமா நான் வந்து தரையில் படுக்க மாட்டேன், ஒரு சின்ன வயசில் எனக்கு வந்து தேள் கடிச்சிருச்சு, அதனால பயந்துக்கிட்டு நான் கீழே படுக்கிறது இல்லைன்னு சொல்லும் போது, இங்கெல்லாம் ஒரு தேளும் கடிக்காது படு அப்படின்னு சொல்லவும், நான்லாம் மேலே தான் படிப்பேன், நீங்கள் இந்த சைடு படுத்துக்கோங்க நான் அந்த சைடு படுத்துக்கன்னு சொல்லிட்டு பாலை குடிச்சு இந்த பாலில் என்ன கலந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதில் எதுவும் கலக்கலை, நீங்கள் குடிச்சிட்டு படுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக மூஞ்ச பார்த்துக்காம திரும்பி படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ககன் தூங்கிக்கிட்டாரு. இவளும் இந்த பக்கம் திரும்பி படுக்கும் போது இவர் கை கால் மேலே படுது. இவளும் என்னமோ பண்ணி பார்க்குறா, நவுத்தி பார்க்குறா, அவன் நவுத்தவே முடியல. ரூம் ஸ்ப்ரே எடுத்து முகத்தில் அடிச்சு விட்டுறா. அப்போ அவர் ஏஞ்சிடுறாரு. என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவ சொல்கிறா, நீங்கள் என் மேலே கையும் காலும் போடுறீங்க, தூங்கவே முடியல என்னால் அப்படின்னு சொல்லவும், நான் உன் புருஷன் தானே, தாலி கட்டின புருஷன் கை மேலே பட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறா. இப்போ தெரியுதா, இப்போ புரியுதா, நீ என் பொய் சொல்லியிருக்க, நீ வந்து தாலி நான் உன் கழுத்தில் கட்டலை, பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீங்கள் தான் தாலி கட்டினீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்தது ரத்னத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. இவ வந்து பொய் சொல்கிறா, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, நானே 4 வீட்டில் வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறா. நீ வந்து என்னென்ன கேஸு உன் மேலே இருக்குதுன்னு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது லிஸ்ட்டு, என்னென்ன பண்ணியிருக்க என்னென்ன செஞ்சுருக்கன்ட்டு. நீ லாஸ்ட்டாக கொன்னல்ல எஸ்ஐ இன்ஸ்பெக்டர், அவர் வந்து என்னோட அண்ணன் தான் அவர், நீ இந்த கேஸில் பின்னாடி யார் இருக்கான்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அவளை வந்து அடிக்க சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அவளும் அப்பயும் எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்கன்னு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அபூர்வா பேரை சொல்லவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். எஸ்பி சூர்யா ஸ்டேஷனில் உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. இவர் சொன்னார்ல ககன், அவர் தான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறா அப்படின்னு சொன்னதை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அந்த ரத்னம் வந்து எங்கள் வீட்டில் தான் வேலை செய்கிறான்னு சொல்கிறாருல ககன், அதை யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ தான் சரத்சந்திரா வராரு. இந்த கேஸில் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா, கண்டுபிடிச்சிங்களா குற்றவாளியன்னு கேட்கும்போது, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரத்சந்திரா கேட்குறாரு, நீங்கள் ஃபோட்டோ காமிச்சிங்களே கிரிமினல்னு சொல்லி அந்த பொம்பளையா, அவளை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன், அவளை பூமி தான் ஹெல்ப் பண்ணாங்க கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லவும் ஷாக் ஆகிறாரு சரத்சந்திரா. அதோட இந்த எபிசோடு முடியுது. பாய் மக்களே.